அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிட சதாம். இந்த பதிவில் ஒரு 3 ராசிக்காரவங்களுக்கு கிட்டத்தட்ட 150 வருடங்களுக்கு பிறகு வரக்கூடிய ஒரு ராஜயோகம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதாவது 150 வருஷங்களுக்கு பிறகு சில கிரகங்கள் இணைவினால் இந்த ராஜயோகம் அந்த 3 ராசிக்காரங்களுக்கு வருது அப்படின்னு சொன்னால், இந்த ராஜயோகத்தினால அவங்களுடைய வாழ்க்கை தரம் எப்படி இருக்கும், அவங்க எப்படியெல்லாம் வாழ்வாங்க அப்படிங்கிறத பற்றி தெளிவாக நாம் இந்த பதிவில் பார்க்கலாம். கண்டிப்பாக ராஜயோகம் என்ன வேலை செய்யும், அந்த ராஜயோகத்தினால நீங்கள் என்ன பலன்கள் அடைவீர்கள் அப்படிங்கிறத இந்த பதிவில் நான் தெளிவாக சொல்லியிருக்கிறேன். பதிவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நண்பர்களே. கும்பராசி, இந்த கும்பராசியில் செவ்வாய் சுக்கிரன் சனி இணைவு பெற போகிறாங்க. கும்பராசியில் செவ்வாய் சுக்கிரன் சனி இணைய போகிறாங்க. காலபுருஷனுக்கு இது லாப வீடு. காலபுருஷன் மேஷராசிலேருந்து எண்ணி வந்தால் அது லாப வீடு. ஆக இந்த கும்பராசியில் செவ்வாய் சுக்கிரன் சனி இணைவு பெற போகிறாங்க. ஜோதிடத்தில் செவ்வாயும் சுக்கிரனும் இணைந்தால் பிருகுமங்கள யோகம் அப்படின்னும், சனியும் சுக்கிரனும் சேர்ந்தால் மகாலட்சுமி யோகம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த இரு கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இணைவு பெற்றிருந்தால் அந்த யோகங்கள் வேலை செய்யும் அப்படிங்கிறத ஒரு தனிப்பட்ட வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பட் இந்த வீடியோவில் இந்த பிருகுமங்கள யோகமும் தரக்கூடிய மகாலட்சுமி யோகமும் தரக்கூடிய இந்த 3 கிரகங்களும் ஒரே ராசியில் இணைகின்றது. இப்போ நினச்சி பாருங்கள், இந்த இணைவு அற்புதமாக இருக்குமா இருக்காதா அப்படின்னு. கண்டிப்பாக மிகுந்த அற்புதமாக இருக்கும். அதனால தான் அதை ராஜயோகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த ராஜயோக கிரகங்கள் இந்த கும்பராசியில் இணைவதால் பலனடைய போகின்ற 3 ராசிகள் எவை, அதைத்தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம். அந்த வகையில் முதலாவது ராசி மேசராசி. தற்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், கோச்சார கிரகங்களின் அடிப்படையிலும் அடுத்து வரப்போகின்ற குரு பெயர்ச்சியின் அடிப்படையிலும் மிகுந்த லாபமான நன்மையான பலன்களை அடையப் போகுது, 90% அடையப் போகுது அப்படின்னு சொன்னால் அது இந்த வருஷத்தில் மேசராசி தான். அது எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. காரணம் என்னன்னு சொன்னால், மேச ராசிக்கு லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் லாபஸ்தானத்திலேயே ஆட்சி பெற்று பலமுடன் இருக்கின்றார். லாபாதிபதி ஆட்சி பெற்று பலமுடன் இருக்கின்றார். ரெண்டாவது இதே மேசராசிக்கு சனி பகவான் தொழில்காரகன், அவரே லாபஸ்தானத்தில் ஆட்சி பெற்று வலுவாக இருக்கிறார். இவர்களோடு சேர்ந்து ராசி அதிபதி செவ்வாய் இணையப் போகின்றார். இவர்களோடு சேர்ந்து மேசராசிக்கு தனவாக்கு குடும்பகாரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரனும் களத்திரகாரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரனும் இதில் இணையப் போகின்றார்கள். ஒரு அற்புதமான நிகழ்வு. அதனால தான் இதை ராஜயோகம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால தான் இதை ராஜயோகம்னே சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இந்த மேசராசிக்காரவங்களுக்கு கண்டிப்பாக இது ராஜயோகத்தை தரும் அப்படிங்கிறத எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. சரிங்க, அந்த ராஜயோகம் எப்படிங்க வேலை செய்யும்? ஃபஸ்ட்டு இந்த 3 கிரகங்கள் இணைவினால் அந்த மேசராசிக்காரவங்களுக்கு செய்தொழில் மேன்மை தான், அதில் தான் முன்னேற்றம் கிடைக்கும். இதுவரைக்கும் மேசராசிக்காரவங்கள் சொந்த தொழில் மூலமாக நிறைய நஷ்டங்களை சந்தித்திருப்பீர்கள். அந்த நஷ்டங்களை தவிர்க்கக்கூடிய ஒரு காலகட்டம்தான் இந்த காலகட்டம். தொழில் மூலமாக நிறைய கடன்கள் பெற்றிருப்பீர்கள். அந்த கடனிலிருந்து விடுபடக்கூடிய அமைப்பு தான் இந்த காலகட்டம். பண சிக்கல்களுக்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள். அந்த பண சிக்கலை தீர்க்கக்கூடிய அமைப்பு தான் இந்த காலகட்டம். அப்போ தொழிலில் நஷ்டம், வேலையில் நஷ்டம், வருமானத்தில் நஷ்டம், லாபத்தில் நஷ்டம், தொழில் அபிவிருத்தி இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த அடுத்து வருகின்ற காலகட்டம் கண்டிப்பாக முன்னேற்றத்தை தரக்கூடிய அமைப்பாகத்தான் இருக்கும். அதில் ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அப்போ இந்த 3 கிரகங்களும் சேர்ந்து முதலில் செய்யக்கூடிய வேலை தொழிலை அபிவிருத்தி பண்ணி தொழிலில் மேன்மை செய்யக்கூடிய வகையில் தான் இருக்கும். இதுவரைக்கும் மேசராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்புக்காக நான் பல நாளாக தேடி அலைகிறேன், எனக்கு வேலை வாய்ப்பே கிடைக்க மாட்டேங்குது, நான் படித்த படிப்புக்கு தகுந்த வேலை இல்லை, என்னுடைய தகுதி திறமைக்கேற்ற வேலைகள் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு எல்லாமே உங்களுடைய திறமைக்கேற்ற வேலை கண்டிப்பாக இப்போ கிடைத்தே தீரும். நீங்கள் தைரியமாக எந்த துறையில் நீங்கள் போய் வேலை கட்டாலும் கண்டிப்பாக வேலை கிடைக்கும். அது ஒரு நல்ல வேலையாக இருக்கும். அந்தஸ்து கௌரவமிக்க வேலையாக இருக்கும். அதன் மூலம் அந்த வேலைக்கேற்ற வருவாய் ஊதியம் கண்டிப்பாக இருக்கும். அந்த ஊதியம் சிறப்பாக இருக்கின்றதுனால குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் அதிகரிக்கும். அப்போ உங்களுடைய பண சிக்கல்கள் தீரும். தொழிலில் ஏற்பட்ட தடை தாமதங்கள் தீரும், விலகும். தொழிலில் ஏற்பட்ட நஷ்டங்கள் மாறும்.
இனிமேல் தொழிலில் எல்லாமே அதிர்ஷ்டகரமாகத்தான் இருக்கும். வேலையில் அதிர்ஷ்டம். புரியுதுங்களா? கண்டிப்பாக அதாவது ராஜயோகம்னு என்ன? நம்ம ரொம்ப நாளா எதுல சிரமப்பட்டுட்டு இருக்கோமோ, அந்த சிரமங்கள தவிர்த்து நல்ல செயல்கள் வந்தாலே அதுவே நமக்கு ஒரு யோகம் தான். ரொம்ப நாளா ஒரு பண வரவை எதிர்பார்த்துட்டு இருக்கோம், ஒரு பொருள் வரவை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது வரவே மாட்டேங்குது. ஒரு லோனுக்கு அப்ளை பண்ணேன், வரவே மாட்டேங்குது. நிறைய சிரமங்களா இருக்குது. என்னுடைய முதலீடு சிறப்பா நடக்க மாட்டேங்குது. அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் அது எதிர்பார்த்த மாரி கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னா, அதுவே ஒரு ராஜயோகம் தானே! அப்ப எதிர்பார்த்தது கிடைக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த ராஜயோகம். இப்போ எதிர்பார்த்த பொருள் வரவு, பண வரவு வந்துட்டாலே அதுவே திடீர் அதிர்ஷ்டம் தான். இதத்தான் இந்த இடத்துல திடீர் அதிர்ஷ்டம்னு வேற சொல்றோம். அப்ப 11ஆம் இடம் லாபஸ்தானம். அப்ப லாபஸ்தானத்தில யார் யார் இருக்கிறாங்க? உங்க ராசி அதிபதி இருக்கிறாங்க. உங்க தனகாரகன், குடும்பகாரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் களத்திரகாரகன் அவரும் இருக்கிறாரு. லாபாதிபதியே லாபஸ்தானத்தில் இருக்கிறனால, மேச ராசிக்காரங்களுக்கு இனி வருகின்ற காலம் மிக மிக அற்புதமாக இருக்கும் அப்படிங்கிறதுல ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. கண்டிப்பாக துணிஞ்சு தைரியமா எதுல இறங்க கண்டிப்பா வெற்றி இருக்கு. புரியுதுங்களா? மனச்சோர்வே உங்களுக்கு தேவையே கிடையாது. எதையும் நீங்க எளிதில் வெல்வீங்க. சொல்லப்போனா பாதுகாப்பு துறையில இருக்கிறவங்கலாம் இனிமே தைரியமா செயல்படலாம். உங்களுக்கெல்லாம் ஒரு அபரிதமான வளர்ச்சி இருக்கும். உத்தியோக உயர்வுகள், வருமானங்கள் எல்லாமே சிறப்பா இருக்கும். பணி செய்ற இடங்கள்ல மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, கௌரவம் எல்லாமே கிடைக்கும். பொதுவாவே அரசு சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கவங்களுக்கு எல்லாமே அவங்க கேட்டு பெறக்கூடிய சலுகைகள் எல்லாம் வழிய கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த காலகட்டத்தில வரும். புரியுதுங்களா? அப்படி ஒரு அமைப்பத்தான் ராஜயோகம்னு சொல்லப் போறோம். அப்ப நீங்க எந்த துறையில இருந்தாலும் மேச ராசிக்காரவங்க எந்தெந்த துறையில இருக்கீங்களோ, அவங்களுக்கு எல்லாமே சிறந்த மதிப்பு, மரியாதையும், வருமானத்தையும் கிடைக்கக்கூடிய அமைப்பில இந்த 3 கிரகங்கள் இருக்குது அப்படிங்கிறதுல ஒரு மாற்றமும் இல்லை. அதனால செவ்வாய், சுக்கிரன் இணைவெல்லாம் ஒரு அற்புதமான இணைவு. அந்த இணைவ அந்த காலகட்டத்தில உங்களுடைய வாழ்க்கைய நீங்க என்ன மாரி நெனச்சு வாழணும்னு நெனைக்கிறோம், அந்த மாரி வாழ வைக்கக்கூடிய ஒரு அமைப்ப இந்த செவ்வாய், சுக்கிரன் குடுத்துருவாங்க. அதனால மேசராசிக்காரவங்க டாப்ல 1 நம்பர் 1 இடத்துல இருக்கிறீங்க. 2வதா பார்த்தீங்கன்னா, கன்னி ராசி. இந்த கன்னி ராசிக்காரவங்களுக்கு கும்பராசி 6ஆம் இடம். இந்த 6ஆம் இடத்துல 2 பாவ கிரகங்கள் மறையுது. ஒரே ஒரு சுப கிரகம் அந்த இடத்துல மறையுது. இருந்தாலும் இந்த பாவ கிரகங்கள் மறைகின்ற இடத்துல கண்டிப்பாக சுப பலன்கள் நடந்தே தீரும். அப்படின்னா என்ன அர்த்தம்? கன்னி ராசிக்காரவங்களுக்கு இதுவரைக்கும் என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு இருந்துச்சோ, அந்த பிரச்சனைகள்லேருந்து நீங்க வெளிய வரப்போறீங்க அப்படின்னு அர்த்தம். இப்போ உழைப்பின் மூலமாக நீங்கள் வெற்றி காணப் போகிறீர்கள். நீங்க சென்ற இடமெல்லாம் சீரும் சிறப்பும் பெறுவீர்கள் அப்படிங்கிறது இதுலேருந்து தெரிஞ்சு போச்சு. புரியுதுங்களா? உடல் ஆரோக்கியத்தில படு முன்னேற்றம் அடைய போறீங்க. அதீத வளர்ச்சி இருக்கும். அது இந்த இடத்துல நடந்தே தீரும். கடன் பிரச்சனையிலேருந்து கண்டிப்பாக கடன் பிரச்சனையிலேருந்து இப்போ விடுபட்டுருவீங்க. அந்த ஒரு அமைப்ப அவங்களுக்கு குடுத்துரும். நீண்ட நாட்களாக நீங்கள் என்னென்ன வேலையெல்லாம் நீங்க செய்யணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தீங்களோ, அதாவது உங்க சொந்த வேலைகள் என்னென்னலாம் நீங்க செய்யணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தீங்களோ, அந்த செய்யக்கூடிய அமைப்புகள் எல்லாம் இந்த நேரத்தில நடந்தே தீரும். அந்த வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரக்கூடிய அமைப்பிலேயே இந்த செவ்வாய், சுக்கிரன், சனி கன்னி ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறாங்க. இப்ப இந்த ஒரு 6ஆம் இடம் அப்படிங்கிறது திடீர் அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய இடம் ஒண்ணு. அதுல சுக்கிரன், செவ்வாய் இணைவு அப்படிங்கிறது மிக ஒரு அற்புதமான இணைவு. புரியுதுங்களா? அப்ப எதிர்பார்த்த பணவரவு கண்டிப்பாக இருக்கும். வேலையில எந்த ஒரு பாதிப்பும் உங்களுக்கு வராது. புரியுதுங்களா? அப்ப இந்த இடத்துல மேன்மைக்கு மேன்மை தானே தவிர, தாழ்வுக்கு தாழ்வு கிடையவே கிடையாது. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, தனுசு ராசிக்காரவங்களுக்கு. இப்ப தனுசு ராசிக்காரவங்களுக்கு 3ஆம் இடம் மறைவு ஸ்தானம், தைரிய வீரிய ஸ்தானம். அந்த தைரிய வீரிய ஸ்தானத்தில சனி பகவான் ஆட்சி பெற்று வலிமையா இருக்கிறாரு. கூடவே செவ்வாயும் இணைகின்றார். செவ்வாய் யாரு? பூர்வீக புண்ணியாதிபதி, புத்திராதிபதி, தைரியகாரகன். நினைத்தது நினைத்தது போலவே வாழ வைக்கக்கூடிய ஒரு அமைப்பை தரக்கூடிய செவ்வாய் பகவான். அவர் இந்த இடத்துல 3ஆம் இடத்துல சனியோடு சேர்ந்து பயணிக்கின்றார். அதுக்கப்புறமா 6ஆம் இடத்து அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிரனும், 11ஆம் இடத்து அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிரன். இந்த இரண்டுக்கும் சுக்கிரன் தான் காரகம். அந்த 11ஆம் இடத்து அதிபதி காலபுருஷனுக்கு 11ஆம் இடத்திலேயே அமர்றதுனால, உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துல அமர்றதுனால, கண்டிப்பாக ஒரு நல்ல வேலை அப்படிங்கிறது உறுதியாக உங்களுக்கு இருக்கும். இப்போ வேலைக்கான முயற்சிகள் கண்டிப்பாக சிறப்பாக நடந்தே தீரும். புரியுதுங்களா?
இப்ப எதுலயுமே நீங்க துணிஞ்சு தைரியமா இறங்கக்கூடிய ஒரு அமைப்பு. இதுவரைக்கும் இருந்த மனச்சோர்வுகளெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு, மகிழ்ச்சிகரமா செய்யக்கூடிய ஒரு அமைப்ப இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த கிரக அமைப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். எந்த துறையில இருந்தாலும் சரி, இந்த தனுசு ராசிக்காரங்க எந்தெந்த துறையில இருக்காங்களோ, அந்த அத்தனை துறைகளிலும் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த செவ்வாய், சுக்கிரன், சனி கொடுத்து விடுவார்கள். இதெல்லாம் வந்து அரசியல்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு அற்புதமான காலகட்டம். செல்வாக்கு ரொம்ப ரொம்ப அதிகரிக்கும். இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு வெற்றி பெறக்கூடிய சாதகமான சூழ்நிலையவே தான் உருவாக்கி குடுக்கும். புரியுதுங்களா? அப்ப பதவியில இருக்கிறவங்களுக்கு நல்ல செல்வாக்கு அதிகரிக்கும். இவங்களுக்கும் அந்த எதிர்பாராத பணவரவு அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். இந்த இடத்துல சேமிப்புகள் உயரும். காலபுருஷனுக்கு 11ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து ரகசிய இடம். அந்த ரகசிய இடத்துல பண சேமிப்புகள் கண்டிப்பாக இருக்கும். அப்ப பதுக்கி வைக்கக்கூடிய அமைப்பு. அது கண்டிப்பாக இருக்கும். அப்ப பண சேமிப்பு உறுதியாக இருக்கும். வெளியூர் பயணங்கள் இப்ப இந்த 3 ராசிக்காரவங்களே நான் சொல்லப்போன மேச ராசி, கன்னி ராசி, தனுசு ராசிக்காரவங்க வந்து வெளியூர் பயணங்கள் ஏதாவது மேற்கொண்டீங்கன்னா, அந்த பயணங்கள் மூலியமாக உங்களுக்கு ஆதாயங்கள் கண்டிப்பாக இருக்கும். இதுக்கு முன்னாடி அலைச்சல்கள் இருந்தாலும், அது இந்த காலகட்டத்தில தவிர்க்கப்பட்டு ஆதாயங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். புரியுதுங்களா? அப்ப நீங்கள் எதிர்பார்த்ததெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த ராஜயோக அமைப்பு. இந்த ராஜயோகம் தான் இந்த 3 ராசிக்காரங்களுக்கு 150 வருடங்களுக்கு பிறகு வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லி, ஒரு யோகம் அப்படின்னு சொல்லி ஜோதிடத்தில சொல்லப்பட்டிருக்கிறது நண்பர்களே. அதனால வந்து இதுவரைக்கும் மேச ராசிக்காரங்களும், கன்னி ராசிக்காரங்களும், தனுசு ராசிக்காரங்களும் மிகுந்த சிரமங்களுக்கு மத்தியில வாழ்ந்திருந்தாலும், அந்த போராட்டமான காலங்களெல்லாம் மாறி, வாழ்க்கையில எல்லா செல்வமும் பெற்று மகிழ்ச்சிகரமாக வாழக்கூடிய ஒரு அமைப்பை இந்த கிரக இணைவுகள் ஏற்படுத்தி கொடுக்கும். நம்பிக்கையா இருங்க. தைரியமா இருங்க. சந்தோஷமா இருங்க. துக்கங்கள தூக்கி, கவலைகள தூக்கி தூர எறிஞ்சிருங்க. கண்டிப்பா நீங்க நினைச்சது மாரியே நடக்கும். அதில எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை என்று கூறி, மற்றும் ஒரு நல்ல பதிவில உங்கள நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.